எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேரு விதுபாலா. நான் உவகை ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒரு இயக்குனரா இருக்கிறேன். ஸோ இந்த உவகை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முக்கிய பணி ஒரு கம்யூனிட்டியில ஒரு கான்டெக்ட் சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதை எடுத்து அதை சிஸ்டமேட்டிக்கா டெக்னிக்கலா ஸ்டடி பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுக்கான ரிசர்ச் அண்ட் அட்வொகசி ஒர்க் பண்றதுதான் எங்களுடைய முக்கிய வேலை. இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சஸ்டைனபிளான ஒரு நிலையான வளர்ச்சிக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில நான் எங்களோட ஒரு 6 பில்லர்ஸ் வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சொசைட்டி வேணும் அப்படின்னா ஒரு 6 பில்லர்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த 6 பில்லர்ஸ்ல முக்கியமானது கவர்னன்ஸ். அதாவது ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மக்கள் அந்த நாட்டுல இருக்க முடியும் அப்படின்னு. இந்த கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும்னா அந்த கவர்னன்ஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையா நாங்க பாக்குறோம். அந்த தலைவர்கள் எங்கேயோ ஒரு ஆளா ஒரு சிங்கிள் மேன் ஒர்ஷிப்பா இல்லாம அந்தந்த பகுதியில ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு குட்டி தலைவர்கள், ஒரு வார்டு லெவல்ல இருந்து ஒரு குட்டி தலைவர்களா அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சு ஒரு ஒரு புரிதலோட நல்லா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியா வந்துடும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைய அதற்கான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில ஒரு இந்த நிறைய இளைஞர்கள், நிறைய பெண்கள் இந்த தடவை நிறைய உள்ள வரதை பார்க்குறோம். இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் நேரடியா நாங்க வள்ளியூர்ல ராதாபுரம் தொகுதியில ஒண்ணு நடத்தணும். அதுலயும் நிறைய இளைஞர்கள், பெண்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதனால முதல்ல இந்த இளைஞர்கள், பெண்களுக்கு முதல்ல ஒரு புரிதலையும் இந்த தேர்தலுக்கு அவங்களை எப்படி தயார்படுத்திக்கிறதுங்கிறதையும், ரெண்டாவது அந்த தேர்தலுக்கு அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்றதுல இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த மென்டாரிங்கை நம்ம கொடுக்கறதுக்காகவும் இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனோட ஓகை ஆராய்ச்சி நிறுவனத்தோட இணைந்து தன்னாட்சி நிறுவனமும் 2 நிறுவனமும் இணைந்துதான் இதை செய்யறோம். இன்னும் நிறைய நிறுவனங்கள் இதை தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ட்ரைனிங்ஸ் சைமல்டேனியஸா இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரீஸ்ல இப்போ நந்தகுமார் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேல அவங்க நிறுவனம் சார்பாகவும் சரி, அவங்க தனிப்பட்ட முறையிலும் சரி, இந்த உள்ளாட்சி நிர்வாகத்துக்காக நிறைய வேலை செய்து நிறைய ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அவங்க ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களும் தன்னாட்சி நிறுவனமும் நந்தகுமாரும் நம்ம ஓகை ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்பை பயிற்சி அரங்கங்களை நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு முடிந்த இடங்கள்ல நேரடியாகவும், எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியலையோ அந்த இடங்கள்ல ஆன்லைன்ல பண்றதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முதல் பயிற்சிங்கிறதுனால இப்போ நாம இந்த ஒரு நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம்னா என்ன, அதனுடைய கட்டமைப்பு, கிராம சபையினுடைய முக்கியத்துவம், இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எலெக்ஷன் நாள் நெருங்க 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 அடுத்த செஷன்ல எலெக்ஷனுக்கு உங்களை ஒரு தலைவரா தயார்படுத்திக்கிறது எப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஆனா எலெக்ஷன் நெருங்க நெருங்க நிறைய எலெக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள், ஒரு அஃபிடவிட் தயாரிக்கிறதுல இருந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு காலம் விட்டுட்டோம்னா கூட அந்த அஃபிடவிட் கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகி போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு தொடர்ச்சியா இதுல ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இதுல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே போதுமான பயிற்சியையும் அவங்களுக்கு போதுமான தகவல்களையும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கான வேலைகளையும் செய்யறதுக்காக தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் இதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த அடுத்த எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் கூட அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இது முதல் இணைய வழி நிகழ்வு அந்த சீரீஸ்ல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட முதல் செஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ நந்தகுமார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமானவராக கூட இருக்கலாம். அவங்க உள்ளாட்சி நிர்வாகம் பத்தி உள்ள அந்த முதல் அந்த ஒரு அறிமுக உரையை அவங்க இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டு யூ நந்தா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. முதல்ல ஜாயின் பண்ணிருக்கிற, ஆர்வமா வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் எங்களுடைய நிறுவனங்கள் சார்பா உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். அவங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு நல்ல துவக்கமா தொடர்ந்து உள்ளாட்சி சம்பந்தமா, குறிப்பா கிராம பஞ்சாயத்துகள்ல நம்ம போட்டியிடணும், அங்க ஒரு நல்ல தலைவராக இருந்து தலைமைத்துவத்தோடு அந்த ஊரை வளர்ச்சி கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இணைஞ்சிக்கிற ஒரு குழுவாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு துவக்கம். தொடர்ந்து அவங்க மேடம் குறிப்பிட்ட மாதிரி அது
முன்னாடி அந்த நாமினேஷன் வரைக்கும் இல்லை தேர்தல் பிரச்சாரம் அந்த யுத்திகள் இது சம்பந்தமாகவும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம எடுத்தது ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தமா எடுத்த சில வீடியோஸும் நம்ம அந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல பார்க்க முடியும். குரூப்ல இல்லைனாலும் நம்ம அடுத்தடுத்தது இணைஞ்சிக்க முடியும். அந்த உங்களுக்கு அந்த குரூப்ல தான் அந்த லிங்கே கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில இன்னைக்கு நிறைய தகவல்கள் ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தமா உங்களுக்கு தெரியும் கொடுக்க வேண்டிய, கொண்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய, நம்ம இன்னும் தீவிரமா புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய தகவல்கள் ஊராட்சியில இருக்குது. அதாவது ஊராட்சியில என்ன கட்டமைப்பு இருக்கு, ஒரு தேர்தல்னா பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம ஒரு தேர்தல் அறிக்கையை எதை கொடுக்கணும், நாமினேஷன் ஃபைல் பண்றது அவங்க மேடம் சொன்ன மாதிரி, நிதிகள் பஞ்சாயத்துல என்னவாக இருக்கு, கிராம சபை வந்து பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த கிராம சபை களமை இப்ப எப்படி இயங்குது, அது எப்படி இயங்க வைக்க முடியும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஊராட்சியாரோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சிலர் வந்து ஏற்கனவே இது சம்பந்தமான தகவல்கள்ல கொஞ்சம் பயணம் பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு பல விதங்கள்ல இது புதுசா கூட இருக்கும். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஊராட்சின்னு சொல்றாங்க, நிர்வாகம்னு சொல்றாங்க, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம், நம்ம நம்பிக்கையோட அதுல போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால இது எல்லாருக்கும் சேர்ந்துதான் நம்ம யோசிச்சு இந்த தளத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஓகை மூலியமாக உருவாக்கி இருக்கிற இந்த தளம் என்பது எல்லாரும் நம்ம ஊர் மாறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு தளம் தான். குறிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க விதுபாலா மேம் சொன்ன மாதிரி ஊராட்சினா 50% பெண்கள் தான் இருக்கணும்ன்ற இடஒதுக்கீடு இருக்கும்போது அந்த சரியான தலைவிகள் அங்க வரணும் அப்படின்றதுக்கு உண்மையாலுமே நம்ம முயற்சி பண்றோம். ஏன்னா அந்த இடத்துல பெண்கள் வேட்பாளரா இல்லாத போது என்னென்ன மாதிரியான இது வருது, தேர்தலுக்கு பிறகு பெண்களுக்கு பதிலாக இயங்கக்கூடிய மற்ற ஆண்கள் இயங்கக்கூடிய கணவர்கள் இப்படியான சூழலை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம யோசிக்கிறோம். அதனால எங்கேயோ ஒரு மூலையில நான் என் ஊராட்சிக்கு செய்யணும்னு ஒரு பெண் முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கணும்ன்றது நம்ம முன் ப்ரையாரிட்டியா யோசிக்கிறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், வேற இடஒதுக்கீடுல போட்டி போடக்கூடிய பட்டியல் பிரிவினர், பட்டியல் பழங்குடியினர், இவர்கள் எல்லாருக்கும் தகவல்களையும் உதவிகளையும் கொண்டு வந்து சேர்க்கிற, இன்னும் குறிப்பா சொல்ல போனா நெட்வொர்க்கை நீங்க தனியா இல்ல, நம்ம இணைஞ்சுதான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. பல சமயங்கள்ல பெரிய பணம் இருக்கணும், இந்த பின்புலம் இருக்கணும், அந்த பின்புலம் இருக்கணும், இப்பதான் தேர்தலே நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் கடந்து நம்மளால எந்த அளவுக்கு இந்த தேர்தலை சந்திக்க முடியுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பேர் லேட்டா ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு தகவல். அது ரொம்ப சில பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மகிழ்ச்சி கலந்த ஷாக்கிங்காகவும் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லைங்களா, இப்ப நம்ம ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது என்னன்னா, இப்ப வந்த ஒரு 4-5 நாளைக்கு 6ஆம் தேதி வந்த ஒரு கவர்மெண்டோட சர்க்குலர் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி வந்த சர்க்குலர். இது ஏன் நம்ம இங்க இந்த ஸ்கிரீன்ல காட்டுறோம் அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துகளுக்கான எலெக்ஷன் எப்போ வரும்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த சர்க்குலர் மூலியமா. என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ஆபீசர்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்காத ஊர்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 28 மாவட்டங்கள்ல போன வருஷம் 2025 ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து பஞ்சாயத்து நிர்வாகமே இல்லை, தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் யாருமே இல்லை, தேர்தலும் நடக்கல. ஒரு 9 மாவட்டங்கள் ஒண்டி பஞ்சாயத்து தலைவர்லாம் இருக்கிறாங்க. திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மட்டும் இப்ப பஞ்சாயத்து இருக்கு. அந்த 9 மாவட்டங்களுக்கு எப்ப வந்து இந்த பதவிக்காலம் முடியுதுன்னா அக்டோபர் 19ஆம் தேதி. இப்ப இந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, தனி அலுவலர்ன்றது எப்பயுமே ஒவ்வொரு 6 மாசத்துக்கு மாத்திட்டு இருப்பாங்க. டிசம்பர்ல இருந்து ஜூலைக்கு போடுவாங்க, ஜூலைல இருந்து திரும்ப டிசம்பருக்கு போடுவாங்க. இப்படி தேர்தல் ஒரு ஆபீசர் ஒரு வீடியோ போட்டு நிர்வாகம் பண்றதுக்கான சர்க்குலர் 6ஆம் தேதி வந்த இந்த 9 மாவட்டங்களுக்கு எப்ப பஞ்சாயத்துக்கான பதவிக்காலம் முடியுதோ அந்த 19ஆம் தேதி வரைக்கும் தான் எக்ஸ்டென்ஷன். இது எப்படி நம்ம நிர்வாகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அக்டோபர் 19ஆம் தேதிக்குள்ள எல்லா பஞ்சாயத்துக்கும் தேர்தல் நடந்துரும்னு அரசு சொல்லுகிற ஒரு செய்தியா தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுக்கும்போது தான் எலெக்ஷன் தகவல் நமக்கு தேதி முதற்கொண்டு விரிவா தெரியும். இருந்தாலும் நம்ம இப்ப என்ன கவனமா பார்க்க வேண்டியதுன்னா, இன்னும் சரியா ஒரு 100 நாள் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு நம்ம அக்டோபர் 19ன்னு சொல்லும் போது 100 டேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 100 டேஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்பிக்கையோட இந்த தேர்தல்ல நல்ல தலைமையை அடுத்த 5 ஆண்டுகள்ல என் ஊரை மாத்தக்கூடிய வேலைகளை செய்வதற்கான ஒரு செயல்பாடை நம்ம சரியா ஒரு 100 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம். தேர்தல் மட்டும் இல்ல, தேர்தலுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கிறாங்க, அறிமுகத்துல சொன்னாங்க. அதனால நம்ம இது வந்து கவனத்தோட பாக்குறோம். சரி, இப்ப நம்ம வந்து செஷனுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதும் செஷன் தான். இருந்தாலும் இன்னும் ஊராட்சி நிர்வாகம் இல்ல ஊராட்சி தேர்தல் அந்த தகவலுக்குள்ள போகலாம். இங்க கவனிச்சிட்டு இருக்கிற இளம் இப்ப புதுசா நான் வந்து தேர்தலை சந்திக்க போறேன், எனக்கு வந்து நாமினேஷன் பண்ற அன்னைக்கு 21 வயசு ஆயிரும், 21 வயசு இருக்கிறவங்க போட்டி போடலாம்னு சொல்றீங்க, எனக்கு வந்து நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ற அன்னைக்கு 21 வயசு ஆயிரும் அப்படின்னு இளம் தேர்தல் வேட்பாளராக இருந்தாலும் சரி, இல்ல பல தேர்தல்களை பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம உவகை மூலியமாக எடுக்கிற இந்த முயற்சியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க ஆரம்பத்துல விதுபாலா அவங்க மேம் சொன்ன மாதிரி உவகை பல வேலைகள் ஒரு மனித வள மேம்பாட்டுக்காக, ஒரு மகிழ்ச்சியான சமுதாயத்துக்காக பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஊராட்சி பற்றி எடுப்பதற்கான முக்கியமான நோக்கம் வந்து உள்ளூர் அளவுல நல்ல ஊராட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், வார்டு மெம்பர்கள், துணைத் தலைவர்கள் ஏற்பட்டாங்க, நல்ல பெண் தலைவர்கள், பட்டியலின பழங்குடி தலைவர்கள் நல்ல தலைவர்களாக, நம்பிக்கையான தலைவர்களாக சுத்தி ஒரு நல்ல டீமோட வந்தாங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதற்கான ஒரு சூழலை ஓகை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஓகை எடுக்கிற ஒரு முயற்சி இது. அதனாலதான் நம்ம முக்கியமா இந்த ஊராட்சி தேர்தலை பார்க்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு உதாரணத்தோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஊராட்சியில வேட்பாளரா நம்ம நிக்கிறது, ஊராட்சி தேர்தலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது மற்ற தேர்தலை விட, நான் ரொம்ப தைரியமா சொல்வேன், மற்ற தேர்தலை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில உதாரணங்களும் நம்ம பார்ப்போம். நாமக்கல் பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து, இந்த மாதிரி நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருந்தோம், அவங்க வேலைகள்லாம் போய் பார்த்தோம். அவங்களோட சேர்ந்து கடந்த 5 வருஷமா அவங்களோட வேலை செஞ்ச அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். நிச்சயமா நம்ம சொல்ற உதாரணங்கள் ஏதோ இன்டர்நெட்ல பார்த்தோ, இல்ல நியூஸ் பேப்பர் கட்டிங்ல பார்த்தோ, இல்ல வெப்சைட்ல பார்த்தோ டவுன்லோட் பண்ணி சொல்ற உதாரணங்கள் இல்ல. நேரடியா அவங்க கூட உட்கார்ந்து பிரச்சனைகளை சந்திச்சு அவங்களோட வேலை செஞ்சு சொல்ற உதாரணங்கள் தான் நம்ம பல சமயங்கள்ல பல இடங்கள்ல ஷேர் பண்ற விஷயமும் அதுவா தான் இருக்கு. நாமக்கல்ல கொல்லிமலை அடிவாரத்துல ஒரு அழகான பஞ்சாயத்து, உங்களை மாதிரி இப்ப இங்க கலந்துருக்கிற மாதிரி மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த ஒரு இளம் தலைவர். அவர் வந்த உடனே அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு என்ன படுது அப்படின்னா, அவங்க ஊரோட நிலத்தடி நீரை டேங்கர் லாரியில ஏற்றி பல லட்சம் லிட்டரை வந்து பக்கத்துல இருக்கிற நகரங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர்ல இருந்து டேங்கர் லாரியா நிலத்தடி நீர் வெளியில போகுது அப்படின்றது அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு பெரிய போராட்டம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் கிராம சபையில பேசினாரு தலைவரா, பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டாரு, பெரிய சப்போர்ட் இல்லை. பல சமயங்கள்ல தீர்மானம் போட்டோம் எதுவும் நடக்கலைன்னு அவர் ஓரமா உட்காராம போய் அந்த வண்டியை மறிச்சாரு. நான் தான் ஊராட்சி தலைவர், இங்க தீர்மானம் போட்டிருக்கோம், நீங்க நிலத்தடி நீரை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கீங்க, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாம போகுது, இதோட இந்த நிறுத்திக்கங்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம மக்களை கூப்பிட்டு படிப்படியா அந்த விஷயத்த ஊராட்சி உங்க கூட நிக்குது, நம்ம இந்த விஷயத்தை விட்டுட்டு இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனையாகும், விவசாயம் பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு போராடி கடைசியில அந்த வணிகமா ரொம்ப ரொம்ப வணிக கமர்ஷியலா தண்ணி வித்துட்டு இருந்ததை நிறுத்தினாரு. இன்னைக்கு உண்மையாலுமே நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த ஊராட்சிக்கு போங்க, நிலத்தடி நீர் அவ்வளவு நல்லா விவசாயத்துக்கு பயன்படுது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது ஏன் நம்ம சொல்றோம், ஆரம்பத்திலே நான் ஏன் இந்த ஓகையில பேசும்போது ரொம்ப ஆர்வமா இந்த தகவலை பகிர்றோம்னா, நம்ம ஏன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும், நம்ம ஏன் ஊராட்சியாளரோட வரணும்னு நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி இயற்கை வளங்கள் பாதுகாப்புக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நம்மளால ஊராட்சி மூலியமா ஏதாவது செய்ய முடியுமான்னு யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். உங்களுக்கு இப்ப நான் முத்துகாப்பட்டின்ற இந்த நாமக்கல் மாவட்டத்து உதாரணம் மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து இது போன்ற பல உதாரணங்களும் அதை நேரடியா செஞ்சவங்களோட பேசுறதுக்கும் நம்ம
ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதனால ஏதோ டியூப்லைட் மாற்றுறது, பஞ்சாயத்துனா குப்பை அள்ளுறது மட்டும்தான் அப்படின்ற நோக்கம் இல்லை. வந்து நம்ம ஊரை மாத்துறதுக்கான பல வேலைகளை நம்ம செய்ய போறோம். அதற்கான ஒரு துவக்கமாக தான் இருக்க போது. நம்ம அதுக்கு வந்து முதல் கட்டமா சரியா அந்த பஞ்சாயத்து தலைவர் போராடினாரு, கிராம சபையில பேசினாருலாம் நீங்க சொல்றீங்க. அந்த பஞ்சாயத்துடைய கட்டமைப்பு என்ன? மேபி நம்ம முதல்ல அந்த தகவல்களை பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு தேர்தலில் போறேன்னா எந்த பஞ்சாயத்து நிர்வாகத்துக்குள்ள நான் தேர்தலில் போட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த பஞ்சாயத்தோட நிர்வாக கட்டமைப்பு என்ன அப்படின்னு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை முழுசா தெரிஞ்சுட்டு போறது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நான் தலைவருக்கு நிக்கலாமா, இல்ல தலைவருக்கு நிக்கலன்னா வேற என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு நிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யோசனைக்காக நான் சொல்றது. சில பேர் நீங்க நினைப்பீங்க, என்ன எடுத்தோன்னே நம்ம வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றது, ஓட்டுக்கு கேம்பெயின் பண்றது, இந்த தகவல் இருக்கும்னு பார்த்தோம். நீங்க கட்டமைப்பு பத்தி சொல்றீங்களேன்னு நினைக்கலாம். நிச்சயமா அந்த தகவலும் இருக்கிறது. ஆனா வெறும் நாமினேஷன் பத்தி பார்க்கறதுக்கான தளமா மட்டும் நம்ம இல்லை. ரொம்ப விரிவா நம்ம ஊரை மாற்றணுன்றதுக்கான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போறோம். அதனால பேசிக்கா சில கட்டமைப்புகளை, நம்ம பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிற கட்டமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிர்வாகத்துல போகணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். அதனால இப்ப என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம், இன்னைக்கு முதல்ல ஒரு உரையாடலுக்கு என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம்னா, ஊராட்சி நிர்வாகமும் கட்டமைப்பும் அடிப்படையில. மேபி சில பேர் புதுசா இந்த ஊராட்சிக்குள்ள வரலாம். ஒரு நிமிஷம் இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா, வட்டம், இதெல்லாம் சிலதெல்லாம் தெரியும். இப்போ நான் ஊராட்சி தேர்தல் அப்படின்னு நான் பார்க்க போறேன்னா, வலதுகை பக்கம் இருக்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி. அது கொஞ்சம் நம்ம மெதுவா பார்ப்போம். அதாவது மாநகராட்சிகள்னு போட்டிருக்கு, நகராட்சிகள், பேரூராட்சிகள், இது கொஞ்சம் பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இடதுகை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சிகள், அதாவது கிராம பஞ்சாயத்து, அதோடைய கட்டமைப்பு என்பதை அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு கவுன்சிலருக்கு நிக்கிறியா மெம்பருக்கு நிக்கிறியான்னு கேட்பாங்க. உடனே நம்ம புரியாம யோசிக்க கூடாது. என்னடா கவுன்சிலரும் மெம்பரும் ஒண்ணு தானே அப்படின்னு யோசிக்க கூடாது. நீ கவுன்சிலருக்கு கட்டியிருக்கிறியா மெம்பருக்கு கட்டியிருக்கியா? இல்லைங்க நான் வந்து மெம்பருக்கும் கவுன்சிலருக்கு. இல்லப்பா, நீ கவுன்சிலர் கட்டியிருக்கியா மெம்பருக்கு கட்டியிருக்கியான்னு கேட்டாங்கன்னா நம்ம தெளிவா பதில் சொல்றதுக்கு இருக்கணும். அதுக்கு இந்த கட்டமைப்பு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது முக்கியமா இருக்கு. அப்ப கிராம பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பஞ்சாயத்து கட்டமைப்புல இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அந்த தேர்தலை அணுகிறதுக்கு சரியா இருக்கும். அப்ப பஞ்சாயத்துனா வெறும்னா கிராம பஞ்சாயத்து மட்டும் கிடையாது. பல பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது யூனியன் பஞ்சாயத்தும் சேர்ந்ததும் பஞ்சாயத்து தான், மாவட்ட பஞ்சாயத்து சேர்ந்ததும் பஞ்சாயத்து தான். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல, சட்டத்துல இருக்கிறது நிர்வாகத்துல இருக்கிறது தான் சொல்றேன். கிராம பஞ்சாயத்து தேர்தல் என்று சொன்னால் கிராம ஊராட்சி கட்டமைப்புக்கான பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஊராட்சி ஒன்றியத்துக்கான பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, மாவட்ட ஊராட்சி பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்ப ஊராட்சி நிர்வாகம்ன்றது 3 அடுக்குன்னு சொல்லாம, அத 3 அடுக்கு கொண்டது. கிராம ஊராட்சின்னு ஒரு அடுக்கு, யூனியன் பஞ்சாயத்துன்னு ஒரு அடுக்கு, மாவட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு அடுக்கு. இப்ப சில பேர் இவங்க கலந்து திருச்சியில இருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியில வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம்னா மாவட்டம் இருக்கு. அதே மாதிரி புள்ளம்பாடி யூனியன் அப்படின்னு இருந்தா யூனியன் இருக்கும். கோவண்டக்குறிச்சி பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கோவண்டக்குறிச்சி பஞ்சாயத்துன்னு இருக்கும். அப்ப ஊராட்சின்னு சொன்னா கிராம ஊராட்சி, இதுல வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோவண்டாக்குறிச்சி வில்லேஜ் பஞ்சாயத்து. அங்க ஒரு நிர்வாகம், அதுல யார் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் புள்ளம்பாடி யூனியன் அப்படின்னா லால்குடி யூனியன் அப்படின்னு பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஊராட்சி அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊராட்சி. இதே மாதிரி இப்ப திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஒன்றியம் காவல் கிணறு ஊராட்சி அப்படின்னா கிராம ஊராட்சின்னு சொல்லும் போது காவல் கிணறு ஊராட்சின்னு சொல்லுவாங்க. ஒன்றியம்னு சொல்லும் போது வள்ளியூர்னு சொல்லுவாங்க.
மாவட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லும்போது திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 3 அடுக்கும் சேர்ந்ததுதான் ஊராட்சி நிர்வாக கட்டமைப்பு. இந்த ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதனால நம்ம பஞ்சாயத்துன்னு சொன்னா வெறும் கிராம பஞ்சாயத்து மண்டி யோசிக்கக்கூடாது. யூனியன்னு தனியா இருக்கு. ஆனா இவங்க 3 பேரும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய இன்டர் கனெக்டட் நிர்வாக முறை, தனித்தனி கிடையாது. இப்ப நகர்ப்புறம் அர்பன் பாத்தீங்கன்னா மாநகராட்சி தனி நிர்வாகமா இருக்கும், நகராட்சி தனி நிர்வாகமா இருக்கும், பேரூராட்சி தனி நிர்வாகமா இருக்கும். ஆனா கிராம ஊராட்சி நிர்வாகம்னு எடுத்துட்டா 3 ஒண்ணுக்குள்ள தொடர்பு இருக்கும். இன்னும் எளிமையா சொல்றேன் பாருங்களேன். கிராம ஊராட்சிக்கு 3க்கும் ஒரே சட்டம் தான். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994ன்னு ஒரு சட்ட புத்தகம் இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த 3 அடுக்கு ஊராட்சிகள் பத்தியும் நிர்வாக முறைகள் பத்தியும் யார் இருப்பாங்க, என்ன சட்டம் இருக்குன்னு ஒரு 262 பிரிவுக்குள்ளதான் இந்த நிர்வாகமே வருது. அதனால 3 அடுக்குகளாக இருக்கு, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சியில யாரெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, யூனியன்ல யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, மாவட்டத்துல யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்துடலாம். இப்ப மக்கள் பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு அறிவிச்சிட்டா ஒருத்தர் 4 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு வாக்காளர் 4 பேரை தேர்ந்தெடுக்கணும். அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வார்டு மெம்பர். யாரு? இப்ப நான் காவல் கிணறு பஞ்சாயத்துனா காவல் கிணறு பஞ்சாயத்துல என்னோட வார்டு என்னவோ 6 வார்டு இருக்குன்னா என் வார்டு 1வது வார்டுனா காவல் கிணறு பஞ்சாயத்துல 6 வார்டுல என்னோட 1வது வார்டுக்குன்னு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு. ஒரு ஓட்டு மெம்பருக்கு, அவருக்கு ஒரு ஓட்டு. 2வது பஞ்சாயத்து தலைவர். தலைவரை நம்ம நேரடியா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா தலைவருக்கு 2வது ஓட்டு. 3வது நான் சொன்னேன் இல்லைங்களா யூனியன், என்ன சொன்னேன் காவல் கிணறுல வள்ளியூர் யூனியன். இப்ப 2-3 பஞ்சாயத்துக்கு சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோடு 2-3 ஊராட்சியை கடந்து போகுது, காவல் கிணறு பக்கத்துல இருக்கிற ஊராட்சி எல்லாம் சேர்ந்து போகுது. இல்ல ஒரு பெரிய ஏரி இருக்கு, அது 2-3 ஊராட்சிக்கு சேர்ந்த ஏரியா இருக்கு. அப்ப யூனியன் லெவல்ல சில திட்டங்கள் போடுவாங்க. அதனால வள்ளியூர் யூனியன்ல நிறைய பஞ்சாயத்து சேர்ந்தது வள்ளியூர் யூனியனா இருக்கும். அதுக்கு நாங்க காவல் கிணறுல இருந்து ஒருத்தரை அனுப்புவோம். அதே மாதிரி நிறைய ஊராட்சிகள் இருந்து வெவ்வேறு யூனியனுக்கு ஒவ்வொரு மெம்பர் அனுப்புவாங்க. ஆனா காவல் கிணறு பஞ்சாயத்துல இருந்து என்னோட வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு போடுவேன், என்னோட தலைவருக்கு ஒரு ஓட்டு போடுவேன், என்னோட யூனியனுக்கு வள்ளியூருக்கு என் சார்பாக ஒரு ஆளை அனுப்பிச்சு, எங்க ஊர் சார்பாக ஒருத்தரை அனுப்பிச்சு வைப்போம். பெரும்பாலும் கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 5000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. மெம்பர்னு யார சொல்லுவாங்க? பஞ்சாயத்து வார்டு மெம்பர் 1வது இருக்கு பார்த்தீங்களா, அவங்களதான் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா 5000 கவுன்சிலர் இல்ல யூனியன் கவுன்சிலர் இல்ல ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த யூனியன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர். அடுத்தது இன்னும் யார் ஒருத்தங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்துக்கு எங்கள் காவல் கிணறுல இருந்து ஒரு பிரதிநிதி போகணும் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறது. அப்ப ஒருத்தர் பஞ்சாயத்து தேர்தல்னு ஒருத்தருக்கு அறிவிச்சு ஒரு வாக்காளர் எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்குள்ள போனாருன்னா அவர்கிட்ட 4 ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. ஒரு தடவை தான் ஓட்டு போட்டு வர முடியும், 4 தடவைலாம் போட முடியாது. ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும். ஆனா ஒரு தடவை ஒரு வாக்காளர் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பூத்துல உள்ள போனாங்கன்னா 4 ஸ்லிப்பு கொடுப்பாங்க. வார்டு மெம்பருக்கு ஒரு பொட்டி வச்சிருவாங்க, தலைவருக்கு ஒரு பொட்டி வச்சிருவாங்க, அதுக்கு தனியா ஸ்லிப்பு போட்டுறணும். 5000 கவுன்சிலர் சொல்லக்கூடிய யூனியன் கவுன்சிலருக்கு ஒரு பொட்டி வச்சிருவாங்க. அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர், அவரும் கவுன்சிலர் தான், அவங்களுக்கு ஒரு பாக்ஸ், பேலட் பாக்ஸ் இருக்கும், அதை போட்டுருவாங்க. கிளியருங்களா? இன்னும் பஞ்சாயத்து தேர்தலில் இவிஎம் மிஷின் வரல, பொட்டி தான் இருக்குது. அந்த பொட்டினால சிக்கனும் இருக்குது நிறைய. அதை நம்ம கவனமா பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புகள்ல பேசலாம், அது எவ்வளவு கவனமா பார்க்கணும். கவுண்டிங் அன்னைக்கு அந்த பொட்டி கூடவே நம்ம பத்திரமா போய் அந்த பொட்டியை பத்திரமா பார்த்து பார்க்கணும். அதே மாதிரி எலெக்ஷன் முன்னாடி நான் ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறேன், பொத்தி சைடில் ஓட்டையா இருக்கிறது, கீழே உடஞ்சிருக்கிறது, இதெல்லாம் இல்லாம நான் ஒரு கேண்டிடேட் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் விரிவா நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு ஊராட்சி தேர்தல்னா இந்த 4 பேரை தேர்ந்தெடுப்பாங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த துணைத் தலைவர், கவுன்சிலரு, துணை சேர்மன், ஒன்றிய சேர்மன், மாவட்ட சேர்மன்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? இல்ல மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்க படத்துல பார்த்தாலே எளிமையா சொல்லிடலாம். அதாவது எவ்வளவு எளிமையா சொல்லணுமோ அதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தா யோசிக்க வேண்டாம். கேள்வி பதில் செஷன்லயும் பார்ப்போம். அடுத்தடுத்து நீங்க குரூப்ல மெசேஜ் அனுப்பும் போதும் பார்க்கலாம். அந்த கிராம ஊராட்சியில 2 உறுப்பினர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்றிய ஊராட்சிக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, மாவட்ட ஊராட்சிக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் உதாரணத்துக்கு அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காந்தி ஜெயந்திக்கெல்லாம். அப்புறம் 15ஆம் தேதி நடத்தி ரிசல்ட் வந்த பிறகு ஒரு நாள் இவங்க எல்லாரும் பதவி ஏற்பாங்க. யாரு? இந்த உறுப்பினர், இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இவங்க எல்லாம் பதவி ஏற்பாங்க. பதவி ஏற்ற பிறகு கிராம ஊராட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள்ல இருந்து ஒருத்தரை துணைத் தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. கிராமத்துலதான் நம்ம மெம்பர்னு சொல்றோம், கவுன்சிலர்னு சொல்லல. கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி ஏற்றுக்கொண்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் அவங்களுக்குள்ள, இப்ப காவல் கிணறுல நான் 6 மெம்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 6 மெம்பர் தேர்ந்தெடுத்தாச்சு, பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த 6 பேருக்குள்ள இருந்து ஒருத்தரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரை இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறது பேரு மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. மக்கள் நேரடியா தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல், இது மறைமுக தேர்தல். இப்போ உதாரணத்துக்கு மக்கள்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல். எம்எல்ஏக்கள்லாம் ஒரு கையெழுத்து போட்டு பெரும்பான்மையா எங்களுக்குள்ள ஒருத்தரை முதலமைச்சரா சொல்றோம் அப்படின்னா, அது எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல். அப்ப கிராம பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் கிராம ஊராட்சியில வார்டு மெம்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் யூனியன்ல வைஸ் சேர்மன், சேர்மன். இங்க சேர்மன்றது ஊராட்சி ஒன்றிய தலைவர். அவர் நேரடியா கிடையாது. கிராம பஞ்சாயத்துல மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவரை மட்டும்தான் மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒழிய, யூனியன் தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர் 2 பேரையும் கவுன்சிலர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு வள்ளியூர் யூனியன்ல 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 15 பேர்ல இருந்து தான் வைஸ் சேர்மனும் வரணும், 15 பேர்ல இருந்து தான் சேர்மனும் வரணும். அந்த 15 பேருக்குள்ளதான் அந்த தேர்தல், மறைமுக தேர்தல் நடக்கும். இது அவங்களா நடத்திக்கிறது இல்லை, அதுக்கும் மாநில தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டை கொடுப்பாங்க. தேர்தல் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு அறிவிக்கை அட்டவணை கொடுப்பாங்க இல்லைங்களா, அதிலே இந்த டேட் எல்லாமே சொல்லிடுவாங்க. இது தனியாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த நேரடி தேர்தல் எப்ப, மறைமுக தேர்தல் எப்பன்ற டேட் எல்லாம் முதல் அட்டவணையிலே தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் சொல்லிடுவாங்க. அந்த தேதியில இது நடக்கும். அதே மாதிரிதான், ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். மாவட்ட வைஸ் சேர்மன், மாவட்ட சேர்மன், சாரி அது சேர்மன் சொல்லக்கூடாது, சேர்பர்சன். அது ஆணாவும் இருப்பாங்க, பெண்ணாவும் இருப்பாங்க. ஒன்றிய சேர்பர்சன், ஒன்றிய வைஸ் சேர்பர்சன், மாவட்ட சேர்பர்சன், மாவட்ட வைஸ் சேர்பர்சன் அவங்களாவும் இருப்பாங்க. இப்ப இதுதான் இந்த எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்களேன். மொத்தமா நேரடி தேர்தலில் 4 பேரை தேர்ந்தெடுக்கிறோம், மறைமுக தேர்தலில் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் நடக்குது. அப்ப மொத்தம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, இல்ல எங்க மாவட்டத்துல எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, இல்ல எங்க யூனியன்ல எவ்வளவு பேர் இருக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்தது படிப்படியா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டாம். இது பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எளிமையா இருக்கும்னு சொல்றோம். அதனாலதான் இது 3 அடுக்கு ஊராட்சின்னு சொல்றோம். இந்த தேர்தல் அறிவிச்சாங்கன்னா 3 அடுக்கு இத்தனை பதவிகளுக்கான தேர்தலும் சேர்த்துதான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், 19 அக்டோபருக்குள்ள வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது ஒரு சின்ன அடுத்த கட்டமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இது ஏன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா,
தலைவர் தேர்தலில் நிக்கிறதா இருந்தாலும் சரி, வார்டு மெம்பர் தேர்தலில் நிக்கிறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை பொறுத்த மட்டும் நான் குறிப்பா சொல்றது, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி இந்த தலைவர் 3வது பாக்ஸ்ல வந்து தலைவர்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, ஸ்லாஷ் செயல் அலுவலர்னு ஒன்று போட்டிருக்கும். அதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்கிறாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்கன்னா, அமைச்சர் கூடவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அமைச்சர் வந்து நேரடியா செக்ல கையெழுத்து போட்டு பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. அமைச்சர் வந்து உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க. ஆனா கிராம பஞ்சாயத்துல என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, செயல்படுத்தும் அதிகாரமும் பஞ்சாயத்து தலைவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பொறுப்பு இது. இப்ப உதாரணத்துக்கு கிராம சபையில மக்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, அதை செயல்படுத்துற அதிகாரமும் கிளர்க்கு கிட்ட கிடையாது, பஞ்சாயத்து கிளர்க்கு கிட்டயோ பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்ட கிடையாது. பஞ்சாயத்து தலைவருக்கு தான் சட்டம் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. நம்ம எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு நம்ம போட்டிடுறோம் யோசிச்சு பாருங்களேன். மற்ற மாநிலங்கள்லாம் வேற இருக்குது. இப்ப கேரளால வந்து எக்ஸிகியூட்டிவ், கேரளால வந்து செயல் அலுவலர் அதிகாரம் தலைவருக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்டா ஆமா. அப்போ ஒரு திட்டங்களை செயல்படுத்துற அதிகாரம். இப்ப நீங்க உடனே கேட்கலாம், தலைவர்கள்லாம் அதை பண்றாங்களா, செய்ய முடியுதா, இல்ல செய்யறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க கேட்குற மனசுல கேட்கலாம், என்னங்க எல்லாமே அடுத்தடுத்த செஷன்னா இப்ப சொல்லுவீங்களா இல்லையான்னு. கண்டிப்பா சொல்லுவோம். தலைவருடைய பொறுப்பு என்ன, என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட பொறுப்பு என்ன, என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம படிப்படியா புரிஞ்சுக்கலாம், ஆழமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கஷ்டப்பட்டு நல்லபடியா ஒரு நல்ல தலைவரா செஞ்சவங்களோடையும் நம்ம அறிமுகமாகி பேசலாம். அதுல எந்த சிரமமும் கிடையாது, நம்ம நிச்சயமா செய்வோம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு வார்ம் அப் மாதிரி தான் இது. முழு போட்டி, முழு விளையாட்டு, முழு கேம் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு வார்ம் அப்பா குறைஞ்சபட்சம் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்துல தலைவர் போட்டிக்கு நான் நிக்கிறேன்னா, நான் தலைவராகவும் இருப்பேன், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாகவும் இருப்பேன். நீங்க உடனே யோசிக்க வேணாம், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு தனியா ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னா அப்படி கிடையாது. தலைவருக்கு தான் நம்ம நிக்கிறோம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நேரடியா நம்மள, நம்ம அதுல வந்துடுறோம். இயல்பாகவே எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டின்ற பொறுப்பும் தலைவருக்கு வந்துருது. அப்புறம் இந்த பஞ்சாயத்து கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கிறோம். கவுன்சில்னா என்னன்னா மன்றம். மன்றம்னா பல பேர் என்ன பஞ்சாயத்துனா, மன்றம்னா ஊராட்சி மன்றம்னா ஒரு ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ்ன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது. மன்றம் என்றால் தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு அதிகாரத்தை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொடுத்திருக்குது, ஊராட்சிகள் சட்டம் கொடுத்திருக்குது. தலைவரை தனியாகவும் வேலை செய்ய கூடாது, தலைவர் நினைச்ச மாதிரி தன் விருப்பம் போலலாம் செய்ய முடியாது. அந்த மன்றத்துக்கு சில அதிகாரம் இருக்கு. நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க, நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வார்டு மெம்பர்கள் பல பேரு என்ன சொல்றாங்க, எதுக்குதான் நான் ஜெயிச்சு வந்தேன்னு எனக்கே தெரியல 5 வருஷத்துல, எதுக்குதான் நான் பஞ்சாயத்து வார்டு மெம்பரா ஜெயிச்சு வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பல பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். அதுக்காக தான் ஒரு வீடியோ குரூப்ல உவகை மாற்றம் நாமாக அந்த யூடியூப் சேனல்லையும் இருக்கு. நீங்க அவங்க விதுபாலா மேடமோட ஃபேஸ்புக் பேஜ்லையும் பார்க்கலாம், இன்ஸ்டா பேஜ்லையும் பார்க்கலாம். 2-3 நிமிஷத்துல நீங்க குறிப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவங்களோட இன்ஸ்டா பேஜும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்க பார்க்கலாம். அப்ப வார்டு மெம்பரோட ரோலு கவுன்சிலுக்குள்ள என்ன இருக்கு? கவுன்சில் என்பது தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள். இவங்க மாதம் ஒரு முறை கூடி சில விஷயங்களை பேசுவதற்கான, முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கவுன்சிலுக்கு இருக்கு. அது நம்ம விரிவா பார்ப்போம், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும் அதெல்லாமே நிச்சயமா பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லிடுறேனே, அதுவும் நான் உதாரணத்தோட சொல்லிடுறேன். நேற்று நான் ஒரு மீட்டிங்ல, இப்போ நம்ம ஒரு மீட்டிங்ல தான் இருக்கோம். நேற்று ஒரு மீட்டிங்ல திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் புள்ளி லைன்னு ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒரு முன்னாள் ஊராட்சி தலைவர் வந்து அவங்க பணிகள் பத்திலாம் பேசினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கவனிச்சு பாருங்க, அவங்க பதவி, ஒரு பெண் தலைவர், அவங்கள வேலை செய்ய விடாம பல சவால்கள் இருக்கு, இருந்தாலும் அவங்க நம்பிக்கையோட இறங்கி நம்ம எல்லாருமே அவங்க கூட பேசணும். அப்பதான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த உள்ளாட்சியில ஏன் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம். குழந்தைகளுக்காக அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் தலைவருக்கு தான் தெரியும் குழந்தைகள்
எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நிச்சயமா அவங்க அதுக்கு அவ்வளோ நல்லா வேலை செஞ்சிருக்கிறாங்க. அது போஸ்கோ சட்டம் அமல்படுத்துறதா இருக்கட்டும், அங்க குழந்தை திருமணத்தை இருக்கிறதா இருக்கட்டும், நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. பட் அவங்க நேற்று முக்கியமா ஒன்று சொன்னது என்னங்கன்னா, இந்த ஊராட்சி மன்றம் சம்பந்தமா சொல்றதுக்காக சொல்றேன் நான். அவங்க பதவி ஏற்கும் போது சும்மா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் அந்த பஞ்சாயத்துக்கான வருமானம் இருந்திருக்குது. வருவாய்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓன் சோர்ஸ் ரெவன்யூ, சொந்த வரி வருவாய்ன்றது கம்மியா இருந்திருக்கு. அப்புறம் அவங்க மன்றத்துல உட்கார்ந்து பேசி அந்த பக்கத்துல இருந்த சின்ன சின்ன நிறுவனங்களுடைய சொத்து வரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, சொத்து வரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், உண்மையாலுமே அந்த கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்ற லிஸ்ட் வாங்கி அவங்க ஒவ்வொருத்தரும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பஞ்சாயத்துக்கு தொழில் வரின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். அதை முறையா வசூல் பண்றது. எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு ரன்னிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனி பஞ்சாயத்துல நடத்தணும்னா பஞ்சாயத்துல ஓட்டு இயக்குவதற்கான உரிமம் வாங்கி அதுக்கு ஒரு தொகையும் கட்டணும், ஒவ்வொரு வருஷமும் அதை ரினியூ பண்ணணும். இவ்வளோ இருக்கு. இதை முறையா அவங்க தைரியமா செஞ்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனமும் வந்து கட்டக்கூடாதுன்னு இல்லை, தலைவரோட பாக்கெட்டுக்கு போயிடக்கூடாது, மக்களுக்கு போகணுன்றதும் ஒரு சில நிறுவனங்களோட நல்ல நோக்கத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் சட்டப்படி இவங்க சரியா பண்ணி 4-5 லட்சத்தை உண்மையான அவங்க ரெக்கார்டு காட்டுறாங்க. 45 லட்சத்துக்கு மேல ஒரு வருஷத்துலேயே வசூல் பண்ணி அது மூலயமா குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாமே மன்றத்துல பேசி தீர்மானம் நிறைவேற்றி மன்ற உறுப்பினர்கள் மூலியமாக அந்த கம்பெனிகள்கிட்ட பேசி இந்த குழந்தைகளுக்கான இதாகவும் அந்த வருவாயில இருந்து நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. இது நம்ம நேரடியா சொல்ற உதாரணம் தான். நிச்சயமா பஞ்சாயத்துனா பல பேர் இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் நடக்காத, குறிப்பா எலெக்ஷன் நடக்காத சமயத்துல இருக்கிறவங்க, இப்ப அதிகாரத்தை பஞ்சாயத்து அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு நான் இதுல இருக்கிறவங்க தலைவரா வந்தா டியூப்லைட் மாத்திட்டு போங்க, மற்றது எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ற நிலைமையில கூட இருப்பாங்க. ஏன்னா அதிகாரத்தை பொறுப்பை மக்கள்கிட்டயோ இல்லை நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்ககிட்ட உடனே ஈஸியா கைமாத்தி கொடுப்பாங்கன்னா அது நடக்கும்னு சொல்லவே முடியாது. அது அப்படி நடந்தா மகிழ்ச்சி, யாரையும் குற்றம் சொல்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. விஷயம் என்னன்னா, பஞ்சாயத்து வார்டு மெம்பரா ஜெயிச்சாலும் தலைவரா ஜெயிச்சாலும் நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. தலைவரோட பொறுப்பும் முக்கியம். கவுன்சில்ல ஒரு வார்டு மெம்பர் விஷயம் தெரிஞ்சவரா இருக்கிறாரா, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வசூல் பண்றதுக்கு என்ன வரைமுறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு வார்டு மெம்பரா நிக்கிறேனா, இல்ல நான் எல்லாரும் நிக்க சொன்னாங்க, பணம் 100 ரூபா கட்டணும் 200 ரூபா கட்டினா போதும் மெம்பருக்கு நிக்கிறதுக்கு, அதனால நின்ன, எனக்கு ஒரு பூட்டு சாவி சின்னம் வந்துச்சு, நான் பூட்டு சாவியை காட்டி காட்டி ஒரு சின்னம், அப்படி நம்ம யோசிக்கல. நம்ம யாரும் அப்படி சிந்திக்கவும் இல்லை. நம்ம ஜனநாயக முறையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் தான் நினைக்கிறோம். கடைசியா கிராம சபை, எனக்கான முடிக்கிற நேரம் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு மணி நேரம் திட்டமிட்டோம். கிராம சபை பல சமயங்கள்ல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கிராம சபைக்குன்னே நம்ம விரிவா சில விஷயங்கள் பேசுவோம். ஆனா இந்த பஞ்சாயத்து கவுன்சில்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை ராட்டிஃபை பண்றது, அதை அப்ரூவ் பண்றது, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிற அதிகாரம் கிராம சபை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப வீடு ஏற்கனவே இருக்கிறவருக்கு வீடு கவுன்சில் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இருந்தாலும் கவர்மெண்ட் வீடு, அது பிரதம மந்திரி வீடா இருக்கும், இல்ல கலைஞர் கனவு இல்லம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வீடு வந்து பஞ்சாயத்து இவங்கெல்லாம் கொடுக்கலாம். நிறைய வீடு இல்ல, 10 வீடு தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு யார் யார் கொடுத்துருக்குறாங்கன்னு கிராம சபையில சும்மா காட்டுறது இல்லை, கிராம சபையோட ஒப்புதல் வாங்கணும்னு சட்டம் சொல்லுது. இன்னைக்கு எப்படி நடக்குது, அது எப்படி போகுதுன்றது பல கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தவறாக இருந்தால் அதை மறுப்பதற்கு, அதுக்கு ஒப்புதல் கொடுப்ப மறுத்துட்டு சரியான நபருக்கு வீடு கொடுங்கன்னு சொல்ற ஒரே அதிகாரம் கிராம சபைக்கு ஊராட்சி நிர்வாகத்துல கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால நான் நினைச்சதெல்லாம் தலைவரா வந்தா ஜெயிச்சு வந்தா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. விழிப்புள்ள மக்கள் கிராம சபையில இருந்து தகவல்களை தெரிஞ்சு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னா என்ன, யாருக்கு வீடு போகணும் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நின்னாங்கன்னா, ஒரு குழுவா இயங்குனாங்கன்னா கிராம சபையில பேசி அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்றாங்க அதெல்லாம் வேற விஷயம். ஆனா கிராம சபைக்கு சட்டத்துல அந்த அதிகாரம் இருக்குதான் செய்யுது. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம தேர்தலில் போட்டியிடுபவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஊராட்சி நிர்வாகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுட்டு செய்யும் போது
தேர்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் பரப்புரையின் போது பேசுவதற்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடை பத்தியோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பத்தியோ முன்னுதாரணமா செஞ்ச ஊராட்சிகள் பத்தியோ எப்ப பேச முடியும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான். அதுக்காக தான் நம்ம ஓகையில என்ன பிளான் பண்ணோம்னா, எடுத்தோடனே நாமினேஷனு, எடுத்தோடனே சின்னமு அப்படின்னு ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசாம இந்த கட்டமைப்பு பேசுறது தான் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு எப்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லலாம்னு நீங்க தான் சொல்ல முடியும். அப்ப இந்த விஷயங்கள் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சோம். ரொம்ப நன்றி, பொறுமையா கேட்டீங்க. இப்ப நான் மேடம் இப்ப நம்ம கேள்விகளை எடுக்கலாமா இல்ல அடுத்தது என்ன? இப்ப நம்ம வந்து 3/4 மணி நேரம் ஆயிருக்கு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நாம இந்த டைம் எடுத்திருக்கிறோம். இப்ப எப்படி இதை கொண்டு போகலாம்? இல்ல கூடுதலா கிராம சபை பத்தி, ஏன்னா கிராம சபைக்கான அதிகாரம் சொல்லியிருக்கிறோம், கிராம சபை பத்தி சொல்லிட்டு கேள்வி பதில் போலாமா? எப்படி பண்ணலாங்க? இல்ல கேள்வி பதிலுக்கு போலாம் நம்ம. நல்லது நல்லது. ஒரு சில கேள்விகள் இங்கேயும் வந்திருக்குது. சோ அந்த கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே கேள்வி பதிலுக்கு போலாம். ஓகேங்க மேடம், ஓகே. நீங்க எது டெக்ஸ்ட்ல இருக்குதா? இப்ப இவிஎம் மிஷின் வந்து இதுக்கு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஆமா, நம்ம தான் கிராம பஞ்சாயத்து தேர்தல்ல இவிஎம் மிஷின் இருக்காது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் தலைவருக்கு எவ்வளவு பேர் நிற்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. குறிப்பா வார்டு மெம்பருக்கு நிறைய பேர் நிக்கலாம், தலைவருக்கு நிறைய பேர் நிக்கலாம். ரெண்டாவது மிஷினோட எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பஞ்சாயத்து தேர்தலில் மிஷின் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த எண்ணிக்கையை மீட் பண்ண முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது. இப்போ ஊராட்சிகளே பார்த்தீங்கன்னா 12,525 ஊராட்சினா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தலைவருக்கு தனியாக மிஷின் வைக்கணும், வார்டு மெம்பருக்கு தனியாக மிஷின் வைக்கணும், ஒன்றிய கவுன்சிலருக்கு தனியாக மிஷின் வைக்கணும், மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினருக்கு 5000 கவுன்சிலர் சொல்லக்கூடிய ஒன்றிய உறுப்பினருக்கு ஒரு மிஷின் வைக்கணும், மாவட்ட கவுன்சிலர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சியிலையும் குறைஞ்சது ஒரு பூத்துக்கு 4 மிஷின் வைக்கணும். அப்படின்னா மிஷின் வந்து நம்ம வந்து செய்ய முடியாது, அது கஷ்டம். முன்னாடி ஒரு கிளையண்ட்டுக்காக அதனால பேலட் பாக்ஸ் தான். அதனால கண்டிப்பாக பேலட் பாக்ஸ் தான் பஞ்சாயத்து தேர்தல்ல. நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், அதுலதான் இவிஎம் மிஷின் வரும். இதுல வந்து பேலட் பாக்ஸ் தான் வரும். இது இட ஒதுக்கீடு விவரம் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. பல பேருக்கு அந்த யோசனை இருக்கும், நான் போட்டியிட போறேன், இந்த இடத்துல அது என்னென்ன இடஒதுக்கீடா வரப்போகுது, பெண்களுக்கானதாக வருமா, இல்ல நான் ஒரு பெண் வேட்பாளராக இருக்கேன், அடுத்த பெண் வேட்பாளருக்காக வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இப்பதான் அந்த தொகுதி மறுவரையறை வேலைகள் செய்யறதாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த பஞ்சாயத்துக்கான சில பஞ்சாயத்துகள் நகராட்சிகளோட சேர்க்கறது, இல்ல சில பெரிய பஞ்சாயத்துகளை சின்ன சின்ன பஞ்சாயத்துகளாக ஆக்குற வேலைகள் இப்பதான் நடந்துட்டு இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஆகஸ்ட் கடைசியில இல்ல செப்டம்பர் மாதத்தில் அதை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் சரியாக அந்த தொகுதி விஷயங்களை எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி அதை பண்ணுவாங்க. ஆனா உடனடியா இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா இந்த தடவை வந்து தொகுதி மறுவரை கொஞ்சம் வேலை நடக்குது, அது முடிஞ்சோன்னு தான் தெரிய வரும். இப்ப பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க ஒரு பிரசிடென்ட்டுக்கு நாமினேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த செஷன்ல வர கேள்விகள் முக்கியமா இப்பயே கேட்டுறாங்க, பரவாயில்ல. பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறவங்க தாராளமா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம், நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம். அரசு பணியாளரா இருந்தா, அரசு பணியாளர் நிச்சயமா தேர்தலில் போட்டியிட முடியாது. அரசு ஊதியம் வாங்குவவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. பிரைவேட்ல பிரச்சனை இல்லை. நன்றி. ஊராட்சி மன்ற தேர்தல்ல வந்து கட்சி சின்னம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊராட்சி தேர்தல் அப்படிதுல வந்து 4 பேரை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னோம்.
அதுல 2 பேருக்கு சுயேட்சை, 2 பேருக்கு கட்சி சின்னம். யாருக்குன்னு உங்களுக்கே நீங்களே கெஸ் பண்ணலாம். இந்த ஊராட்சி தேர்தலில் நம்ம 4 பேரை தேர்ந்தெடுப்போம்னு சொன்னோம். அந்த 4 பேர்ல 2 பேருக்கு கட்சி சின்னம், 2 பேருக்கு சுயேட்சை சின்னம். கிராம பஞ்சாயத்து அளவுல இருக்கிறாங்க இல்லைங்களா, கிராம ஊராட்சி அளவுல, அதாவது வார்டு மெம்பர், தலைவர், இவங்களுக்கு சுயேட்சை சின்னம் மட்டும்தான், கட்சி சின்னம் கிடையாது. கிராம ஊராட்சி வார்டு மெம்பர், கிராம ஊராட்சி தலைவர், இவங்களுக்கு கட்சி சின்னம் தான் அவங்க வந்து பண்ண முடியாது. சுயேட்சை சின்னத்தில் தான் அவங்க போட்டியிட முடியும். அது ஏதாவது பூட்டு சாவி, ஏணி, அது மாதிரி வரும். ஆனா இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க கட்சி சின்னமும் போட்டியிடலாம், சுயேட்சையாகவும் போட்டியிடலாம். வார்டு மெம்பருக்கு, தலைவருக்கு மட்டும் சுயேட்சை சின்னம் மட்டும்தான், கட்சி சின்னம் கிடையாது. நன்றி. இப்ப வந்து இட ஒதுக்கீடு வந்து எதை மையப்படுத்தி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு 2 முறையில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மொத்தமா 12,500 பஞ்சாயத்துகள் இருக்கு அப்படின்னா, உள்ளாட்சியில மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் மத்தவங்க. சரி பாதி 50% பெண்களுக்கு உள்ளாட்சியில இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப 12,500 தலைவர்னா சரி பாதி அதுல பெண் தலைவர்கள் தான் இருக்கணும். அப்படிதான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்கெட்யூல் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா, எஸ்சி வந்து 18% இப்ப தமிழ்நாட்டில் மக்கள் தொகைக்கு இணையானது அப்படின்னு சட்டம் சொல்லுது. பழங்குடியினருக்கு, ட்ரைபல்ஸ், எஸ்டிக்கு வந்து 1%. 12,500ல 1% தலைவர்கள் பழங்குடியினராக இருந்தாக வேண்டும் கண்டிப்பாக. பட்டியல் பிரிவினர், ஷெட்யூல் காஸ்ட் வந்து 18% இருந்தாக வேண்டும். இதுதான் இருக்குது. சரி, இது நீங்க ஜென்ரலா சொல்றீங்க. ஏன் பஞ்சாயத்துல இப்ப அடுத்த தடவை நான் நிற்கும் போது அது பெண்களுக்கு வருமா, பழங்குடியினருக்கு வருமா, பொதுவா வருமா, எப்படி, அது என்னென்ன கிளாஸ், என்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பொதுவா பெண்களுக்கு 50% சொல்லிட்டீங்க, ஏன் பஞ்சாயத்துல அது எப்படி அப்ளை ஆகும், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 6 வகைகள்ல நல்லா நோட் பண்ணிக்கங்க. 6 வகைகள்ல அங்க நடக்கும். ஒண்ணு, ஒரு பஞ்சாயத்து பொதுன்னு அறிவிச்சிருவாங்க. ஜென்ரல். ஜென்ரல்னா எப்படிங்க, யாரு வேணா போட்டிடலாங்க. அது ஆண்கள், பெண்கள், பட்டியல் பிரிவினர், பட்டியல் பழங்குடியினர், யாராலும் பொதுன்னு அறிவிச்சுட்டா போட்டிடலாம். அது ஒன்னாச்சா. ரெண்டாவது, பொது பெண்ணுன்னு சொல்லுவாங்க. எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களும் அதுல போட்டியிடலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல், அப்புறம் ஜெனரல் விமன். மூணாவது எஸ்சி, ஸ்கெட்யூல் காஸ்ட். அதுல எஸ்சி வகுப்பை சேர்ந்த ஆணோ பெண்ணோ போட்டியிடலாம். 3 சொல்லிட்டேன்னா, நாலாவது எஸ்சி விமன், பட்டியல் பிரிவினர் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பட்டியல் பிரிவு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் மட்டும் அதுல அவங்க தான் போட்டியிட முடியும். அடுத்தது என்ன இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. 5வது எஸ்டி, பழங்குடியினர், பட்டியல் பழங்குடியினர்னு இருக்கும். அப்படி ஒன்று ஒதுக்கு ஒரு பஞ்சாயத்து பட்டியல் பழங்குடியினர் வந்துச்சுன்னா, அங்க பட்டியல் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஆணோ பெண்ணோ போட்டியிடலாம். கடைசி 6வது என்னது, பட்டியல் பழங்குடியினர் பெண்ணு, ஒரு பழங்குடி பெண்ணு தான் அங்க போட்டியிடலாம். 6 விஷயம் இருக்கு, நான் திரும்ப சொல்றேன். பொது, பொது பெண், பட்டியல் பிரிவினர் எஸ்சி, 4வது எஸ்சி பெண், பட்டியல் பிரிவினர் பெண், 5வது பட்டியல் பழங்குடியினர், 6வது பட்டியல் பழங்குடி பெண். இந்த 6க்குள்ளதான் திரும்ப திரும்ப நமக்கு வரும். சில பேர் கேட்பாங்க, ஏங்க எங்க ஊர்ல பழங்குடியினர் வந்து ஒரு குடும்பம் 2 குடும்பம் தாங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு எப்படிங்க வரும், நாங்க எங்க ஊர்ல பெரும்பான்மையான சமூகம் வேறையாக இருக்குன்னு. நம்ம நல்லா கவனிக்கணும். இது வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு உள்ளாட்சிக்கான அதிகாரம் மக்களுக்கு பக்கத்துல இருக்கணும், ஒரு ஜனநாயக அமைப்பு வரணும்னு யோசிச்சதுல இன்க்ளூசிவா மிகச்சரியாக சட்டத்தில் யோசிச்சிருக்கிறார்கள். ஒரு குடும்பம் ஒருவர் இருந்தாலும் கூட அங்க சுழற்சி முறையில் ஒரு பழங்குடி பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தா அங்க பழங்குடி பெண்ணுக்கு நம்ம நிக்க வச்சு அவங்கள வெற்றி பெறுவதற்கான விஷயத்தை செய்யணும். அந்த இதுக்கு சுழற்சி முறையில வருவதற்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால இது திட்டமிட்டு தான் சட்டத்துல மிகச்சரியா அதை கொண்டிருக்கிறாங்க. சுழற்சி முறையில இந்த 6 விஷயமும் மாறி மாறி வரும். நன்றி.
இப்ப வார்டு உறுப்பினரும் பஞ்சாயத்து தலைவரும் 2 பதவிக்கு வந்து ஒரே ஆள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது, விருப்பமா போட்டியிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் வார்டு மெம்பருக்கும் ஒரு நாமினேஷன் போட்டுட்டு, தலைவருக்கும் ஒன்று போட்டுட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு சரி எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல கவுன்சிலர்ஸ், அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஒரு பதவிக்கு மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஒரு பதவிக்கு மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு போட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். ரெண்டுமே ரிஜெக்ட் ஆயிடும். சரிங்களா? அதனால அது தவறு. ஒரு பதவிக்கு தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் உண்டா? சாரி, சம்பளம் இல்லை. தலைவருக்கோ வார்டு மெம்பர்களுக்கோ ஊதியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன இருக்குங்க, அமர்வு படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அமர்வு படி? உட்கார்றதுக்கு என்ன அமர்வு படி அப்படின்னா, இந்த மீட்டிங் அட்டன் பண்றாங்க இல்லைங்களா, ஊராட்சி மன்ற கூட்டம், அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு சிறு தொகை 100 200 அந்த மாதிரி இருக்கும். ஊராட்சி தலைவருக்கு கொண்டு ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் மதிப்பு ஊதியம்னு கொடுக்குறாங்க. முதல்ல 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப சமீபமா சில வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் மாத்தினாங்க மதிப்பு ஊதியம்னு. ஆனா கேரளால சம்பளம் இருக்கான சம்பளம் இருக்கு. சில மாநிலங்கள்ல ஊராட்சியில தலைவருக்கு வார்டு மெம்பருக்குலாம் சம்பளமா மாத ஊதியமா கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்த ஒரு சூழல் இல்லை. அதனாலே பல சவால்களை பஞ்சாயத்துல மக்கள் பிரதிநிதிகள் நேர்மையா வேலை செய்யறதுல பல சவால்கள்ல அதுவும் ஒண்ணு. அதனால சம்பளம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம போட்டியிடவே முடியாது. அங்க நம்ம வேலை செய்யறதுக்கான சூழல் தான் இருக்கு. இது நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது சரி கிடையாது. எம்எல்ஏக்களுக்கு ஊதியம் இருக்கு, எம்பிக்களுக்கு ஊதியம் இருக்கு. நீங்க பஞ்சாயத்துல அவ்வளவு வேலை இருக்கும். உண்மையாலுமே ஊதியம் இருக்கணுமானா இருக்கணும். அதனாலதான் சில மாநிலங்கள்ல அது மாதிரி செஞ்சு இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அது மாதிரி இல்லை. நன்றி. நீங்க வந்து அரசாங்க வேலையில இருக்கிறவங்க வந்து போட்டியிட முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா ரிட்டையர்டு கவர்மெண்ட் டீச்சர் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பென்ஷன் வாங்குறவரா இருந்ததுன்னா அவங்க போட்டியிட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. போட்டியிடலாம். ரிட்டையர் ஆனவங்க போட்டியிடலாம். கவுன்சிலருக்கு எஜுகேஷன் இருக்கா? கல்வி தகுதின்னு யாருக்குமே கிடையாது. எம்எல்ஏ எம்பி மாதிரி தான். எந்த ஒரு இந்தியாவை பொறுத்த மட்டும் தேர்தல் சந்திக்கிறது கல்வி தகுதி கிடையாது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்திலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கல்வி தகுதின்றது எதுவும் கிடையாது. பேசிக் அடிப்படை தகுதி தான். சில மாநிலங்களில் சில தகுதிகள்லாம் கொண்டு வந்தாங்க. இத்தனை குழந்தைகள் இருக்கணும், இத்தனை குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில மாநிலங்களில் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ மேயர் எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன் இந்த மாதிரி அதுக்கு ஒரே கேண்டிடேட் வந்து நிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, நகர்ப்புற உள்ளாட்சியா இருந்தாலும் இப்போதைக்கு மேயர் தனியா கவுன்சிலர் தனியான எலெக்ஷன் கிடையாது. இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி நீங்க கார்பரேஷன்ல இருந்தீங்கன்னா கவுன்சிலருக்கு மட்டும்தான் நிக்க முடியும். ஏன்னா மேயர் தேர்தல் நேரடி தேர்தல் கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, மறைமுக தேர்தல்னு. கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து தான் மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால வர தேர்தல் அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேயர் தேர்தலை நேரடி தேர்தலாகவும் மக்களாவே டைரக்டா ஒரு மேயரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஆக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்திருக்காருன்னா இருந்திருக்கு. இப்போ அவங்க ஸ்டாலின் ஐயா வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க சென்னை மேயராக இருந்தாங்க 96ல். இப்போ அவங்க ஸ்டாலின் அவங்க வந்து மேயர் ஆகும்போது நேரடி தேர்தல் இருந்துச்சு. இப்போ அவங்க பிரியா மேடம் இருக்காங்க. பிரியா மேடம் வந்து மறைமுக தேர்தல் மூலியமா தான் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் 200 வார்டு இருக்குது. 200 வார்டில் எவ்வளோ மெம்பர், பெரும்பான்மையான மெம்பர்கள் தேர்ந்தெடுத்து தான் இப்போ பிரியா மேடம் வந்திருக்காங்க. அதனால இப்போ ஒருவேளை இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அதை மாற்றினாங்கன்னாலும் மாற்றலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி கவுன்சிலர் மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும். மேயருக்குன்னு டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, நம்ம நிற்க முடியாது. இப்போ இந்த தொகுதி மறுவரையறை செய்த பிறகு அந்த பேரூராட்சி நகராட்சி தலைவர்களுக்கு வந்து அந்த எஸ்டி பிரிவில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு முழுமையாக சொல்லிட முடியாது. அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த லிஸ்ட் சொல்லுவாங்க. இது பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? போட்டியிடணும் அப்படின்னா 25 வயசு உங்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அதாவது என்னைக்கு நீங்க
நாமினேஷன் ஃபைல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு எதுவும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்ச வயது அது 100 இருக்கலாம், அதுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒன்றிய சேர்மன் பதவிக்கு தகுதி ஏதாவது இருக்குதா போட்டியிடுறதுக்கு? ஒன்றிய சேர்மனுக்கு வந்து நீங்க அது நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மறைமுக தேர்தல். ஒன்றிய கவுன்சிலர்கள்லாம் தேர்ந்து தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றிய கவுன்சிலராக நில்லுங்க, வெற்றி பெற்று வந்து உங்கள் கவுன்சிலர்கள் மற்ற கவுன்சிலர்களோட பேசி என்னை சேர்மனாக தேர்ந்தெடுத்தா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன்லாம் பெரும்பாலும் கட்சி சின்னங்கள் தான் அதிகமாக ஜெயிச்சு வருவாங்க. அதனால எந்த பிரதானமாக ஜெயிச்சு வந்திருக்கோ அந்த கட்சி எடுக்கிற முடிவாகத்தான் சேர்மன் பதவிகள்லாம் இருக்குது. சுயேட்சை உறுப்பினர்கள் நிறைய பேர் ஒன்றியத்தில் ஜெயிச்சு வந்து இல்லை மாவட்டத்தில் ஜெயிச்சு வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். அப்படியான சூழ்நிலைகள் ரொம்ப அரிது. அதனால கட்சி சின்னங்கள் தான் ஒன்றியத்திலையும் மாவட்டத்திலையும் கட்சியோட முடிவாக தான் இருக்கும். இப்ப இடஒதுக்கீடு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் சுழற்சி முறையில தேர்ந்தெடுக்கப்படுது இல்லையா? வேற ஏதாவது முறைகள் இருக்குதா இல்ல வெறும் சுழற்சி முறைதானான்னு கேக்குறேன். நல்ல கேள்வி. இதுல பெண்களுக்கும் பட்டியல் பிரிவினருக்கும் பட்டியல் பழங்குடியினருக்கும் ஒரு முறை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா இந்த 6 தான் சுழற்சி முறையில, இந்த 6 விஷயம் தான் நம்ம பார்த்தது தான். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு தொகுதி நல்லா கவனிக்கணும், இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் தொகுதியோ இல்லை ஒரு கவுன்சிலர்தோ ஒரு தடவை பெண் அப்படின்னு இருந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்த முறையும் எதுவா இருக்கணும், அது பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைவர், சேர்மனு, மேயர் இதெல்லாம் பெண்ணாக இருந்தா அடுத்த டேர்மும் தொடர்ச்சியா கன்சிக்யூட்டிவ் டேர்ம், தொடர்ச்சியான டேர்மும் அது பெண்ணாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் பட்டியல் பிரிவினர் பட்டியல் பழங்குடியினருக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அடுத்த டேர்மும் தொடர்ந்து 2 டேர்ம் 10 வருஷம் அப்படி இருக்கணும்னு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த 6 தான் சுழற்சி முறையில, வேற கிடையாது. தேங்க்யூ. இப்ப நிதி சார்ந்து சுதன்குமார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நம்ம நிதிக்காக இன்னொரு தனியா ஒரு செஷன் வைக்க போறதுனால நம்ம அதுல கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து காலேஜ்ல பிஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எலெக்ஷன்ல பங்கெடுக்கலாமான்னு கேக்குறாங்க. நல்லா படிங்க, நல்லா படிச்சு மார்க் வாங்க. 21 வயசு பூர்த்தி ஆயிருந்துச்சுன்னா பண்ணலாம். நீங்க பிஜின்னு சொல்லும்போது நெருங்கி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. 21 வயது தான் லிமிட்டே ஒழிய நீங்க படிச்சிருக்கிறீங்களா பிஜி யூஜி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வயது தான் அதுல தகுதி. இப்போ மாவட்ட கவுன்சிலருக்கு, ஒன்றிய கவுன்சிலருக்கு, வார்டு மெம்பருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு குறைந்தபட்ச ஓட்டு ஏதாவது ஒவ்வொரு வார்டுக்கும் இருக்கா? எவ்வளவு ஓட்டு அந்த மாதிரி அது ஏதாவது வரைமுறை இருக்கா? இல்ல, இப்ப ஓட்டு போலாகிறத பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா. யாரு போலான, அதாவது செலுத்தப்பட்ட வாக்குகளில் செலுத்தப்பட்ட வாக்குல போலான வாக்குகள்ல யார் அதிகமா வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இதுல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா டெபாசிட் தொகை திரும்ப வேணும்னா 6 1 பங்கு வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கணும். நம்ம கட்டுற டெபாசிட் தொகை நமக்கு வேணும்னா 6 1 பங்கு நமக்கு இதா இருக்கணும். அது முக்கியம். இதுல ஒரே ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், எந்த பதவிக்கு நீங்க போட்டிடுறீங்களோ அந்த உள்ளாட்சியில வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கணும். இது ரொம்ப பேசிக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சென்னையில போட்டிடுறேன் அப்படின்னா சென்னை கார்பரேஷனுக்குள்ள ஓட்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுல உங்க பேர் இருக்கணும். நான் காவல் கிணறுல போட்டிடுறேன் அப்படின்னா காவல் கிணறு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும், அதுல நான் வந்து என் பேர் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நான் என் சொந்த ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க போகிறேன், ஆனால் நான் வேலைக்காக கோயம்புத்தூர் வந்தேன், அதனால நான் ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூரில் வேலை செய்கிறதுனால என் ஓட்டு கோயம்புத்தூரில் இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்து, கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் என் கிராமம் இருக்குது, அங்கே போய் நான் நிற்க போகிறேன் அப்படின்னா உங்கள் ஓட்டு உங்கள் கிராமத்தில் இருக்குதா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கான்னு கேள்வி தான். இப்போ கிராம பஞ்சாயத்தில் நிற்கணும் அப்படின்னா அந்த பஞ்சாயத்தில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட் தான் பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதே மாதிரி வார்டு உறுப்பினர் போட்டிடுறேன். நான் வந்து ஏகப்பட்ட வார்டு இருக்கு, என்கிட்ட 6 வார்டு இருக்கு.
ஆனா எனக்கு வந்து நான் என்னோட ஓட்டு வந்து 1வது வார்டுல இருக்கு. ஆனா 3வது வார்டுல தான் நான் நின்னா ஜெயிப்பேன்ற மாதிரி தெரியுது. ஆனா என் வார்டுல பஞ்சாயத்துல வார்டு 1வது வார்டுல என் ஓட்டு இருக்கு. 3வது வார்டுல நின்னா ஜெயிக்கலாம்னு தோணுது. 3வது வார்டுல நிக்கலாமான்னா நிச்சயமா நிக்கலாம். அந்த பஞ்சாயத்துக்குள்ள ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்தா நிக்கலாம். ஆனா உங்களை முன்மொழிபவர் இருக்கிறார் இல்லைங்களா, நாமினேஷன் அப்போ உங்களை முன்மொழிபவர் ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் வந்து நீங்க எந்த வார்டுல போட்டிடுறீங்களோ அந்த வார்டுக்கு சேர்ந்தவரா இருக்கணும். இதுதான் ரூல்ஸ். புரிஞ்சிருச்சா? திரும்ப சொல்லுமா? வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டிடுறோம் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணும். நான் 1வது வார்டுல ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்துட்டு 3வது வார்டுல போட்டிடலாமான்னா தாராளமா போட்டிடலாம். ஆனா நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதை குறிப்பிட்டுட்டு உங்களை முன்மொழிபவர் நீங்க எந்த வார்டுல போட்டிடுறீங்களோ அந்த வார்டை சார்ந்தவராக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு ஃபண்டு ரிலேட்டடா ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும் எலெக்ஷன்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது தவிர வந்து இந்த மாதிரி டெபாசிட் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. உதய் கேக்குதா? நந்தா கேக்குதா? சாரி நான் மியூட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே. சாரி. ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுதா? கேள்வி கேட்டுது. இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொகை தெரியும். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு நான் போட்டிடுறேன்னா 200 ரூபா நான் டெபாசிட் தொகையாக கட்டணும். நான் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல நிக்கிறேன், நான் சர்டிபிகேட் கையில காட்டி அந்த இப்ப என் பஞ்சாயத்து வந்து தலைவர் எஸ்டி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுல நான் போட்டிடுறேன்னா 50% அதுல கழிச்சிட்டு 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு 600 ரூபா டெபாசிட் கட்டணும். அது வந்து எஸ்டி எஸ்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தா 300 ரூபா அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஒன்றிய உறுப்பினருக்கு 600 ரூபா, அதே மாதிரி 300 ரூபா. மாவட்ட ஊராட்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, 50,000 கவுன்சிலர் 5,000 கவுன்சிலர் அந்த மாதிரி அவங்களுக்கு மாவட்ட ஊராட்சிக்கு 1000 ரூபா பொது பிரிவினராக இருந்தால் கட்டுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அந்த இது ரிசர்வ்டில் இருந்துச்சுன்னா பாதி கட்டினா போதும். அதே மாதிரி தான் நகராட்சி உறுப்பினர் மாநகராட்சி உறுப்பினருக்கெல்லாம். இந்த டெபாசிட் தொகை திரும்ப பெறப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு வாக்குகளை பெற்றவராக நாம் இருந்தால் இந்த தொகை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்களோ அந்த செலவு கணக்கை எலெக்ஷன் முடிஞ்ச 1 மாசத்துக்குள்ள நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு விரிவா கொடுத்துடணும். அது இல்லைன்னா திரும்ப நீங்க அடுத்த தடவை போட்டிடுறதுக்கு தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணீங்க, பில்லுக்கு எவ்வளவு, உணவுக்கு, ஆட்டோக்கு, பிரச்சாரத்துக்குலாம் எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு ஒரு பில்லு புக்கில் போட்டு அது 1 மாசம் தேர்தல் முடிஞ்ச 1 மாசத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, அது போய் தேர்தல் ஆணையத்தில் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். மேடம், நம்ம அடுத்த செஷன் இதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு செஷன் வச்சிடலாமா? இந்த தேர்தலுக்கான ஒரு செஷனாவே வச்சிடலாமா? நம்ம அது வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோமா அடுத்து என்னைக்கு அப்படிங்கிறது? சரிங்க, இப்ப கண்டிப்பா. வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மீட்டிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதை சண்டே இருக்குது அப்படின்னா நாம வந்து நான் மண்டேக்குள்ள நம்ம வந்து அதை டிசைட் பண்ணிட்டு குரூப்ல அதை தகவலை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி கேள்விகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க குரூப்லயும் நீங்க அந்த கேள்விகளை கேட்கலாம், போடலாம். அதுக்கு பிறகு நாங்க அதை எல்லா கேள்விகளையும் தொகுத்து அதுக்கான பதில்களையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ்நாட்டுல வந்து இடைத்தேர்தல் முதல்ல நடக்குமா, ஊராட்சி மன்ற தேர்தல் முதல்ல நடக்குமான்னு கேக்குறாங்க. கஷ்டமான கேள்விதான், ஈஸியா கேட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொல்றோம் என்னன்னா, இந்திய தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு, மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் தான் உங்களுக்கு தெரியும், இந்த எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம்.
ஆனா உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். அவங்க தனி, இவங்க தனி. ஆம், அதனால அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும், நிச்சயமா பேசுவாங்க. பேசிட்டு வைப்பாங்க. நம்ம இப்ப உறுதியா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அக்டோபர் 19ஆம் தேதிக்குள்ள கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் அதுவும் 6 மாசம் தான் வேகன்சி. 6 மாசத்துக்குள்ள நடத்திடணும் எம்எல்ஏ தேர்தல். ஆனா அது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, டிசம்பர் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு. அதனால முன்கூட்டி எது நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் தான் முன்கூட்டியே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கேள்விகள் வந்து இனி நம்ம அடுத்தடுத்த செஷன்ல வந்து நாம கவர் பண்ண போறோம். இப்போ இதுல இந்த மாதிரி ஒன்லி அட்மின்ஸ் தான் மெசேஜ் அனுப்ப முடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. அது வந்து டுவர்ட்ஸ் எலெக்ஷன் தொடங்கும் நேரம் நெருங்கும் போது அதை வந்து ஓபன் பண்ணுவோம். எல்லாரும் உங்களுடைய கேள்விகள், உங்களோட டவுட் இது எல்லாமே வந்து நீங்க சொல்லலாம். அதற்கான மென்டாரிங் ஃபெசிலிட்டி வந்து கிரியேட் பண்றோம். இது இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை கண்டினியூ பண்ண போறோமா அப்படிங்கிறது மட்டும் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம். இதுக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு தன்னாட்சி கிட்ட. அதையும் நாங்க எங்க கிடைக்கும் என்னங்கிறத வந்து நாங்க தகவல் தெரிவிக்கிறோம். ஸோ நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி கடைசியா ஏதாவது 1-2 கேள்விகள் எடுக்கலாமா? இல்ல சொல்லலாம் மேடம், தாராளமா நீங்க கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. கடைசியா 2-3 கேள்விகள் எடுத்துடலாம். இப்போ ஒரு வார்டு பெண் கவுன்சிலர் வார்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அது கட்டாயம் 10 ஆண்டுகளுக்கு தொடருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, சரியான கேள்வி. தொடர்ந்து 2 டேர்ம் அது பெண்களுக்காக இருக்கும். எங்க மாற வாய்ப்பு இருக்குன்னா, எதிரில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெண் தொகுதியா இருக்கக்கூடாதுன்னு யாரோ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கலெக்டரேட்ல பேசி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நடந்தா சில இடங்கள்ல அது மாதிரி மாறி இருக்கு. அதனால சொல்றோம். இல்லைன்னா பெரும்பாலும் அது தொடர்ந்து 2 வருஷம் அப்படிதான் இருக்கு. சுதன்குமார், அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க குரூப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்றோம். அதே மாதிரி அந்த இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு கேள்வி பதில்களா வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையுமே வீடியோக்களா பதிவு பண்ணி அதையும் வந்து ஷேர் பண்றோம். இந்த நீங்க ஒரு ஜிஓ ஒண்ணு காமிச்சிங்க இல்லையா, அந்த ஜிஓ வந்து குரூப்ல போட்டா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜிஓவையும் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ வேற எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நாம வந்து அடுத்த செஷன்ல நாளைக்கு அதை தெரிவிக்கிறோம் எல்லா குரூப்லயும். ஸோ அடுத்த செஷன்ல வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்டோட நம்ம சந்திக்கலாம். மேம், ஒரே ஒரு செய்தி சொல்லிடலான்னு பார்த்தேன் கடைசியில. மொத்தமா இப்ப நிறைய பேர் வந்து எவ்வளவு செலவு பண்ண முடியும், சட்ட ரீதியா நான் எவ்வளவு செலவு பண்ணலாம் பஞ்சாயத்து தேர்தலில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சில பேர்கிட்ட நிறைய செலவு பண்ணலான்னு தயாரா இருப்பாங்க. சில பேர் வந்து என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்ற யோசனையில இருப்பாங்க. இது வந்து ஒரு வார்டு உறுப்பினர்னா 9,000 வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்ற சட்டம் சொல்லுது. பஞ்சாயத்து தலைவர் 34,000 வரைக்கும் அவங்க செலவு பண்ணலாம். ஒரு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் இந்த 5,000 கவுன்சிலர் அப்படின்றவங்க ஒரு 85,000 வரைக்கும் செலவு பண்ணலாம். இல்ல மாவட்டத்துக்கு கவுன்சிலர் நான் போட்டிடுறேன் அப்படின்னா அந்த தொகை செலவு பண்ணலாம் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க, அதுதான். ஆனா என்னோட ரெக்வஸ்ட் என்ன, தேர்தல் சம்பந்தமாவே ஒரு செஷன் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை திட்டமிடலாம். அதுல விரிவா இன்னும் எலெக்ஷன் கமிஷனோட அஃபிடவிட், நாமினேஷன், அது எப்படி ஃபில் பண்றது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நன்றிங்க மேம். நன்றி. இப்போதைக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து நாங்க அடுத்தடுத்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்விகளை வந்து நீங்க அந்த உவகைன்னு சொல்லி ஒரு நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கு இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட கேள்விகளை நீங்க பர்சனல் மெசேஜ்ல அனுப்பலாம். இதை நாங்க கம்பைல் பண்ணிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கொடுக்குறோம். 2வது, நந்தா உங்களுடைய அந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த உள்ளாட்சி தேர்தல் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எங்க வாங்கணும், எங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் பத்தி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற
தகவல்கள், அந்த புக்கு இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நீங்க வந்து ஊராட்சி நிர்வாகம்னு ஒரு புத்தகம். ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி பதில் வடிவத்துல நீங்க அதை பார்த்தாலே பார்த்தாலே நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த புக்ல வந்து ஒரு இந்த புக்கு தான் ஒரு 168 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் புக் இது. இந்த புக்ல வந்து நிதியை பத்தி, நிர்வாகத்தை பத்தி, கிராம சபையை பத்தி, இடஒதுக்கீடு முறைகளை பத்தி ரொம்ப விரிவா இந்த புக் இருக்கும். இந்த புக்கு நீங்க வேணும், எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க, நான் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு புக்கு வேணுன்ற தகவலை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த புக்கை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. uh, 9447 00758. திரும்ப சொல்றேன், 9447 00758. 9457000758. இது தன்னாட்சியோடைய அஃபிஷியல் நம்பரு. இதுக்கு நீங்கள் பேசிட்டு எனக்கு வந்து புக்கு வேணும், எத்தனை பிரதி வேணும், உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு, இந்த தகவல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்ப்லைனும் இருக்குது. அந்த ஹெல்ப்லைன் சம்மந்தமான தகவல்களும் அந்த புத்தகத்தில் இருக்கும். அதுவும் நீங்கள் இப்போ இந்த உள்ளாட்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், அது ஹெல்ப்லைன் இருக்குது. பட் உடனடியாக இப்போதைக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வர தகவல்களை பாருங்கள். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு தடவை வாசித்து பாருங்கள். நம்ம அடுத்தடுத்தது இந்த இதில் தொடர்ந்து பேசலாம். நன்றி நந்தா. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்டிருக்கக்கூடியதுல வந்து நிறைய தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்க போறோம். இது வந்து எலெக்ஷனோட மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்கு பிறகும் வந்து தொடர்ந்து அந்த பயிற்சிகளும் அந்த மென்டாரிங்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால குரூப்ல வந்து தொடர்ந்து இது சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்றோம். இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் அதை நாங்க பதிவு பண்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம இணைஞ்சிருக்கலாம். உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க நந்தா சார் கொடுத்த அந்த நம்பர்லையும் ஓகையோட நம்பர்லையும் நீங்க உங்களோட கேள்விகளை வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நாளைக்கு வந்து இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இதற்கான அடுத்த செஷன் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து நாங்க குரூப்ல வந்து பதிவு செய்யறோம்.